வணக்கம் நண்பர்களே, உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, உங்கள் நாயகன், நான் மயில அசோக். இந்த வீடியோவில் என்ன பதிவிட போகிறேன்னாக்கி, கடையம் ஊராட்சி ஒன்றியம் தெக்குமடத்தூர் ஊராட்சி. தெக்குமடத்தூரில் இங்கே பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக எப்படி இருக்குது பாருங்கள். விவசாயம் இந்த மாதிரி செழிக்கணும், இதை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். நடுவை நட்டு நல்ல நிலைக்கு இப்போ கதிர்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைக்கு இப்போ நெல் பயிர் வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரம்மியாக பச்சை பசேன்னு இயற்கை எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு நல்ல விதமாக நல்ல மகசூல் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவரை நான் வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிடுவோம், அப்போ தான் நம்ம நல்லா சாப்பிட முடியும். சரியா? இப்போ இது ஒரு பக்கம். அப்புறம் ரோட்டுக்கு அந்த பக்கமும் அதே மாதிரி நட்டுருக்காங்க. தெக்குமடத்தூர் குளத்துல இருந்தால் நீர்ப்பாசனம் இந்த இடத்துக்குலாம் வருது. மழை பெஞ்சு நல்லா செழிச்சாச்சு, அதனால தான் இந்த அளவுக்கு இந்த இடம்லாம் செழிமையாக இருக்குது. அடுத்த பக்கம் போய் பார்ப்போம், ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, ரோட்டுக்கு இந்த பக்கமும் எவ்வளோ செழிப்பாக எப்படி பாருங்க, பச்சை பசேல்னு. விவசாயிகளுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்குன்னு ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். நம்ம எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நாயகன், நான் மயில